வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கேன்சர் வந்ததால் ரொம்பவே நல்லவராக மாறிட்ட முத்துவேல் பெட்டில் படுத்திருக்காரு. ப்ளூ கலர் பெட்டு விரிப்பு, ப்ளூ போர்வை போத்திருக்காரு. ஸ்க்ரீனும் ப்ளூ கலர் தான். ஒரே ப்ளூ மயமாக இருக்க அந்த ரூமில் அவருக்கு துணையாக இப்போ வடிவு இருக்காங்க. அவங்க தண்ணி டம்ளரில் கொண்டு வந்து கொடுக்க அவர் குடிக்கிறாரு. மாத்திரை சாப்பிட்டு வாயெல்லாம் கசக்குதுன்னு முத்துவேல் சொல்ல, ஜூசி ஏதாவது போட்டுட்டு வரட்டுமாங்கன்னு கேட்குறாங்க வடிவு. இல்லை வடிவு, நீ வேணும்னா வீட்டுக்கு போயிட்டு வாயேன் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க பரவாயில்லைங்க, அதான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவீங்கல்ல, நம்ம சேர்ந்தே வீட்டுக்கு போலான்றாங்க வடிவு. அப்போ கோமதியும் பாண்டியனும் உள்ளர் வர்றாங்க. அண்ணி அப்படின்னு கோமதி கூப்பிட, வடிவு கோமதியை பார்த்து சிரிப்போட வாமா அப்படின்றாங்க. பாண்டியன் ஒரு கவர் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இந்தாங்கன்னு நீட்ட வடிவு அதை வாங்கி வைக்கிறாங்க. பாண்டியன் அவரு ஃபுல்லா ஒரு பார்வை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன்றாரு அவரு. அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியாம பாண்டியன் அப்படியே நிக்க, கோமதி அண்ணன் முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அவரு மெல்ல கோமதியோட கையை பிடிச்சிக்க வடிவு நெகிழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை போய் இப்படி பண்ணிட்டானேன்னு அதை நினைச்சு மனசே ஆறல அப்படின்னு கோமதி சொல்ல, அவர் பெருமூச்சு விடுறாரு. என்ன, அவன் சின்ன தப்பு பண்ணும்போதே கண்டிச்சிருக்கணும், அப்படியே விட்டுட்டீங்க. செல்லம் கொடுத்து தான் அவனை இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டீங்க அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்சம் சங்கடத்தோட நிக்கிறாங்க வடிவு. அவருமே வருத்தத்தோட தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏய் விடு கோமதி, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி இப்ப ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் அந்த பேச்சுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போடுறாரு. அண்ணி, டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கோமதி கேட்க, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிடலாங்கிறாங்க வடிவு. கோமதியும் ஒரு சின்ன புன்னகையோட அண்ணனை திரும்பி பார்த்து, நல்ல விஷயம், சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேன்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறாரு அவரு. உங்கள் குடும்பத்துக்கு தான் நான் அடுத்தடுத்து நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன்னு ரெண்டு பேரையும் மாறி பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு அவரு. அட ஏங்க, இதனால என்னங்க, பரவாயில்ல அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்படி சொல்றது உங்க பெருந்தன்மை, ஆனா என்னால தான் கதிர் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு முத்துவேல் சொல்ல கொஞ்சம் சங்கடத்தோட முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். அதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, ஏங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, என்னமோ இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு விடுங்க அப்படின்னு பாண்டியனும் கொஞ்சம் கண்ணில் கண்ணீரோட சொல்றாரு. அண்ணே, அவன் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன், யாரா இருந்தாலும் ஓடி போய் உதவி செய்வான், தன்னை பத்தி யோசிக்கிறத விட அடுத்தவங்களை பத்தி தான் யோசிப்பான், நாங்க அவனை அப்படிதான் வளர்த்துருக்கோம் அப்படின்னு பாண்டியனை ஒரு பார்வை பார்த்துக்கிறாங்க கோமதி. தெரியும் கோமதி, பெத்த புள்ள மாதிரி கொஞ்ச நாளா என் கூடவே நிக்கிறான், நான் சுயநினைவோட இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு முத்துவேல் சொல்ல, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி யோசிச்சு என்ன ஆக போகுது விடுங்கன்றாரு பாண்டியன். அதுக்கப்புறம் பாண்டியன், முத்துவேல், கோமதின்னு 3 பேரும் ரொம்ப சாதாரணமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பப்ப வடிவம் அந்த பேச்சுல கலந்துக்கிறாங்க. எப்பவுமே கொஞ்சமா பேசுற முத்துவேல் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே பேசிட்டு இருக்காரு. அண்ணி, நீங்க எதுவும் சாப்பிட்டீங்களான்னு கோமதி கேக்குறாங்க. இல்ல கோமதின்றாங்க வடிவு. இவளை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு, எதுவுமே சாப்பிடாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாரு முத்துவேல். ஏன்பா, உடம்பு முடியாதவங்கள பார்த்துக்கிறதுக்கு நீ முதல்ல தெம்பா இருக்கணும்ப்பா அப்படிங்கிறாரு பாண்டியன். வடிவு, நீ போய் கேன்டீன்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு முத்துவேல் சொல்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்கன்றாங்க வடிவு. கொஞ்சம் காஃபியாவது குடிச்சிட்டு வா அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அவங்க கொஞ்சம் படபடன்னு பாண்டியனையும் கோமதியையும் பார்க்குறாங்க. கோமதியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்ல, சரிண்ணே அப்படிங்கிற கோமதி, ஏங்க நான் போயிட்டு வரேன்னு பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. கூட்டிட்டு போன அவர் கொஞ்சம் வழிய விட, அண்ணி வாங்க போலான்னு கோமதி கூப்பிடுறாங்க வடிவ. இல்ல கோமதி, வேண்டான்றாங்க வடிவு. வாங்க அண்ணி, காஃபி தானே, அதான் இவர் இருக்காருல்ல, இவர் அண்ணன் கூட இருப்பாருன்னு கோமதி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ போப்பான்றாரு பாண்டியனும். கோமதி வந்து வடிவோட கையை பிடிச்சி வாங்கன்னு கூட்டிக்கிட்டு வெளியே போறாங்க. அவங்க வெளியே போனதும் 2 பேருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒருத்தர் மாறி பார்த்துக்கிட்டு இருக்க பாண்டியனே கொஞ்சம் பக்கத்துல வந்து, இந்த பிரச்சனையில் ஏற்கனவே உங்களுக்கு இருக்க பிரச்சனையை மறந்துடாதீங்க அப்புறம் அப்படிங்கிற பாண்டியன் ஒரு தடவை கதவை பார்த்துட்டு, கேன்சருக்கான மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு. சாப்பிட்றேங்கிறாரு முத்துவேல். யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா சாப்பிட்றேன் அப்படின்னு அவர் கொஞ்சம் சங்கடத்தோடு சொல்ல, பாண்டியனுக்கும் வேதனையாக தான் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. சொல்லிட்டேன், கதிரும் சொல்லியிருப்பான் போல இருக்கு, வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, பாண்டியன் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு,
நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த விஷயத்த வீட்டில் மறைக்கணுமா நீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, அவரும் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு மறைச்சுதானே ஆகணும் அப்படிங்கிறாரு. எதுக்கு இந்த விஷயத்துல நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. எனக்கு ஏதாவது ஒன்றுனா என் குடும்பத்தால் தாங்க முடியாது. பார்த்தீங்கல்ல, அப்படியே நொறுங்கி போயிடுவாங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்றாரு முத்துவேல். விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் வருத்தப்படுவாங்கன்னு யோசிக்கிறீங்க. நீங்க இந்த விஷயத்த மறைச்சு வைக்கிறதால இதை விட பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு தோணுதுங்கிறாரு பாண்டியன். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்கிற முத்துவேல், கதிருக்கு இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாரு அவரு. ஐயோ, நான் கதிரை பத்தி மட்டும் யோசிக்கல, நம்ம குடும்பத்துல இருக்க எல்லார பத்தியும் தான் யோசிக்கிறேங்கிறாரு பாண்டியன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் வெளியே தெரியாம இந்த விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும்? ஒவ்வொரு தடவையும் நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறப்பெல்லாம் எப்படி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போக முடியும்? இப்ப ஏற்கனவே உங்க தம்பிக்கும் தம்பி பையனுக்கும் சந்தேகம் வந்துருச்சு. அவங்க 2 பேரும் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேங்கிறாரு முத்துவேல். ஆனா என் குடும்பம் எனக்காக அழறத என்னால தாங்கிக்க முடியாது. நான் முழுசா குணமாகிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்களும் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல, பாண்டியனும் சரின்ற மாதிரி தலையாட்டி வைக்கிறாரு. கோமதியும் வடிவும் காஃபி குடிச்சிட்டு கேன்டீன்ல இருந்து வர அங்க ரூமுக்கு வெளியே சக்திவேல் நின்றுட்டு இருக்காரு. கடுப்போட நிக்கிறாரு. கோபம், குற்ற உணர்ச்சி, சங்கடம் அப்படின்னு ஏகப்பட்ட கலவையா நிக்கிறாரு அவரு. 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு வந்தவங்க இங்க அவங்க அண்ணனை பார்த்த உடனே திடுக்குன்னு நிக்கிறாங்க. வடிவும் ஒரு மாதிரி டக்குன்னு சுருக்குன்னு பாக்குறாங்க. 2 பேரையும் அவரு மெதுவா ஓரக்கண்ணால பார்க்க, கோமதி அண்ணனை ஒரு முறைச்சு வைக்கிறாங்க. வடிவ சங்கடத்தோட பார்வையை வேற பக்கம் திருப்பிக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு ஜென்மம், வெக்கம் இல்லாம இங்க வந்து வேற நிக்கிற அப்படிங்கிற மாதிரி கோமதி ஒரு பார்வை பார்த்துட்டு, வாங்க நீன்னு வடிவோட கையை பிடிச்சிட்டு ரூம்குள்ள போறாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குங்க போல இருக்கே அப்படின்னு கடுப்போட பார்த்துக்கிட்டு இருக்காரு சக்திவேல். அவங்க உள்ளர போன கொஞ்ச நேரத்திலேயே பாண்டியன், கோமதி, வடிவு 3 பேரும் வெளியே வர்றாங்க. பார்த்துக்கோங்க நீ டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்லுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏன்பா அப்ப நாங்க கிளம்புறோம்ப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்கன்னுன்றாங்க வடிவு. சக்திவேல் டென்ஷனும் எதுவும் பேச முடியாத கையாலாகாத தனமும் சேர்ந்துக்க முகத்தை திருப்பிட்டு கோவமா நிக்கிறாரு. அண்ணனை பாத்துக்கங்க நீன்னு கோமதி சொல்ல, பாத்துக்கிறேன். நடந்த எதையும் நீங்களும் மனசுல வச்சுக்காதீங்கன்றாங்க வடிவு. பாண்டியனை ஒரு பார்வை பார்த்துட்டு, நாங்க எதையும் மனசுல வச்சுக்கிறது இல்ல, மத்தவங்களும் தேவையில்லாம வன்மத்தை வளர்க்காம இருந்தா சரிதான் அப்படின்னு அண்ணனை ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்றாங்க கோமதி. பாண்டியனும் சக்திவேலை முறைச்சிட்டு இருக்க, தெரியும் நீங்களாம் யார சொல்றீங்கன்னு தெரியும், எதுக்கு சொல்றீங்கன்னு தெரியும், ஆடுங்க, இதெல்லாம் உங்க நேரம் தான், நான் எதுவும் பேச முடியாத நிலைமையில இருக்கேன்ற மாதிரி சக்திவேல் பல்ல கடிச்சிட்டு வேற பக்கம் பார்த்துட்டு நிக்கிறாரு. சரி, சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, போய் தொலைய வேண்டியதானேங்கிற மாதிரி மெதுவா திரும்பி பார்க்க, பாண்டியனும் கோமதி வா போலான்னு கூப்பிடுறாரு. வரேன்பா அப்படின்னு அவர் சொல்ல, வரேன்னு கோமதியும் சொல்ல, கோமதியோட தோல்ல கைய போட்டு பாண்டியன் கூட்டிகிட்டு போறாரு. அடுத்து வடிவு சக்திவேல ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளர போறாங்க. அண்ணன் முகத்துல எப்படி முழிக்கிறது, உள்ளர போய் எப்படி பாக்குறது அப்படின்ற தவிப்பு ஒரு பக்கமும், பாரு எவ்வளவு சர்வசாதாரணமான்ட்டு போகுதுங்க, எல்லாம் என் தலையெழுத்துங்கிற மாதிரி நின்னுட்டு இருக்காரு சக்திவேல். கிளம்பிட்டாங்களா அப்படின்னு உள்ளர வந்த வடிவு கிட்ட முத்துவேல் கேட்க, போயிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி தரட்டுமான்னு கேட்குறாங்க அவங்க. வேண்டாங்கிறாரு அவரு. வெளியே யோசனையோடவே நின்றுகிட்டு இருந்த சக்திவேல் உள்ளர நுழையிறாரு. கதவை திறந்துட்டு உள்ளர வர்றவரு தலை குனிஞ்சிக்கிட்டே வர்றாரு. மெதுவா அண்ணனை நிமிந்து பார்த்துட்டு மறுபடியும் தலையை குனிஞ்சிக்க, முத்துவேல் லைட்டா முகத்தை வேறு பக்கம் திருப்பிக்கிறாரு. வடிவு வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. அண்ணே அப்படின்னு அவர் தயங்கிக்கிட்டே கூப்பிட முத்துவேல் பார்க்குறாரு. குமார் இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு எனக்கே தெரியலன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, பரவாயில்லன்ற மாதிரி தலையாட்டுறாரு முத்துவேல். நான் அவன் சொன்னதை நம்பிட்டேன்னு, என்னை மன்னிச்சிருங்கன்னு அப்படின்னு சக்திவேல் கண்ணீரோட அண்ணன் காலை பிடிக்கிறாரு. டேய் சக்தி, வேணாம் விடு அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு எக்கி கையை நீட்டுறாரு முத்துவேல். அவனுக்கு ஏண்டா இப்படி கோபம் வருது அப்படின்னு முத்துவேல் கேட்க, உங்க மேல அம்புட்டு பாசம் வச்சிருக்கானவன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, வடிவு செம கோபம் ஆயிடுறாங்க. பாசம் இருக்கிறதுனால தான் பிடிச்சி தள்ளி விட்டானா அப்படின்னு கேட்க, ஐயோ அண்ணி, அவன் வேணும்னே பண்ணலையா அண்ணி, அவனை பார்த்து இப்ப அடியடின்னு அடிச்சுட்டு தான் வர்றேன் அப்படிங்கிறாரு சக்திவேல். நம்ம வீட்டுல எப்பவுமே அண்ணனாகட்டும் நீங்களாகட்டும் எதுவா இருந்தாலும் என்கிட்டையும் அவங்கிட்டையும் தான் முதல்ல சொல்லுவீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா நீங்க 2 பேருமே எதுவுமே எங்ககிட்ட சொல்றதே இல்லை, என்கிட்ட சரியா பேசுறது கூட இல்லை. நீங்களும் அண்ணனும் முழுக்க அப்படின்னு பின்பக்கம் கையை காமிச்சு
கதிர் பக்கமே சாஞ்சிட்டீங்க நீ, அந்த வருத்தம் தான் அப்படிங்கிறாரு சக்திவேல் கண்ணீரோட. அவர் ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, நான் யார் பக்கமும் சாயல. கதிர்கிட்ட கூட எனக்கு உடம்பு சரியில்லாததை சொல்லணும்னு நினைக்கல. அவனா கண்டுபிடிச்சான், அவனா கூட வந்து நின்னான் அப்படிங்கிறாரு முத்துவேல். அண்ணே, அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்லன்னு, அப்பயாச்சும் எங்களை நம்பி இருக்கலாமேன்னு சக்திவேல் ஆதங்கப்படுறாரு. ஆமா, சொல்லிட்டா மட்டும் அப்படியே கரெக்டா எல்லாம் பார்த்து கிழிச்சிருவீங்க பாருங்கன்ற மாதிரி வடிவ ஒரு பார்வை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. அது எதுவா இருந்தாலும் நான் உங்க கூட பிறந்த தம்பின்னு, நீங்க என்னவா இருந்தாலும் எங்கிட்ட தானே சொல்லணும். எதுக்குன்னு அவன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கீங்க, அதை என்னால தாங்கிக்கவே முடியலன்னு. எங்க 2 பேருக்கு அந்த வருத்தம் தானே இப்ப அப்படின்னு அவரோட பொசசிவ்னஸ் படக்குன்னு சொல்லிடுறாரு சக்திவேல். வடிவுக்கு சுறுசுறுன்னு கோபம் வர, அப்போ உங்க பங்குக்கும் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் செஞ்சிருங்க தம்பி அப்படின்னு சொல்ல சக்திவேல் அதிர்ந்து போய் பாக்குறாரு. ஒரு மனுஷனை உண்மையா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே தயாராக இருக்க கிடையாது. அப்போ உங்களுக்கு திருப்தியா இருக்கும்ல அப்படின்னு வடிவு கேட்க அதிர்ச்சியோட, ஐயோ அண்ணி, என்ன நீ இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க அப்படின்னு சக்திவேல் பதறாரு. நான் அப்படி சொல்ல வரலங்க நீ அப்படின்னு சக்திவேல் கண்ணீரோட பதறிக்கிட்டு இருக்க. குமார் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தம்பி அப்படின்னு வடிவு சொல்லிட்டு இருக்க. முத்துவேல் அமைதியா பார்த்துக்கிட்டே படுத்திருக்காரு. இவரை தள்ளி விட்டது ஒரு தப்புன்னா, அந்த இடத்துல நிக்காம ஓடி வந்தது இன்னொரு தப்பு. அது மட்டும் இல்லாம அங்க நடந்த மொத்த பழியையும் தூக்கி கதிர் மேல போட்டானே, அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு வடிவு சொல்ல, எல்லாமும் புரிஞ்சாலும் ஐயோ அண்ணி அப்படின்னு சங்கடத்தோட பாக்குறாரு சக்திவேல். பெரியப்பா என்ன ஆனாரு ஏத ஆனாருன்னு கூட கவனிக்காம, அவரை ஹாஸ்பிட்டல்ல கூட சேர்க்காம அப்படியே ஓடி வந்துட்டான் அப்படின்னு வடிவு சொல்ல, மிகப்பெரிய தப்பு தான், அது மன்னிக்க முடியாத தப்பு தாங்க நீ. உங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கோ அதே மாதிரி 1000 பங்கு கோபம் எனக்கும் இருக்கு. அவனை வச்சு வெளுன்னு வெளுத்துட்டு தான் வர்றேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்ற மாதிரி பாக்குறாங்க வடிவு. முத்துவேல் முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்லாம சும்மா கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே படுத்திருக்காரு. கண்ணீரோட அண்ணங்கிட்ட திரும்புறவரு, அண்ணே நீங்க வளர்த்த பையன்னு தெரியாம பண்ணிட்டானே, அவனை வெறுத்துறாதீங்கன்னு அப்படின்னு கையெடுத்து சக்திவேல் கும்பிட்டுட்டு இருக்க. இன்னும் அவன் என்ன கொஞ்சம் குலாவி தூக்கி வச்சு கொண்டாட சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி எரிச்சலோட நிக்கிறாங்க வடிவு. முத்துவேல் எதுவும் சொல்லாம படுத்திருக்க. அண்ணே, இனிமே அவன் எந்த தப்பும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்னு, அவனை மட்டும் வெறுத்துறாதீங்கன்னு அப்படின்னு சக்திவேல் கை கூப்பி கேட்க, என்னால முடிஞ்சது அவனை போலீஸ்ல ஒப்படைக்காம விட்டதுதான், அதை நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேல அவன் ஏதாவது பண்ணினான்னா நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, ஏக்கமா பரிதாபமா அண்ணிய பார்க்க அவங்க வேற பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாங்க. அப்புறம் எதுவா இருந்தாலும் அப்பனும் மகனும் தான் பாத்துக்கணும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அண்ணே அண்ணே அப்படின்னு அழுகியோட மூக்க உறிஞ்சிக்கிறவரு, இனிமே எதுவும் பண்ண மாட்டானே, அப்படி பண்றதுக்கு நான் விட மாட்டேங்கண்ணே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. ஒரு நர்ஸ் வந்து வடிவுக்கிட்ட, மேடம் பில் ரெடி ஆயிடுச்சு, பே பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டிஸ்சார்ஜ் ஆயிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா அப்படின்னு வடிவு அதை வாங்குறாங்க. அண்ணி அதை கொடுங்க அண்ணி, நான் கட்டிடுறேன் அப்படின்னு வடிவுக்கிட்ட இருந்த அந்த ஃபைலை வாங்கிக்கிறாரு சக்திவேல். அண்ணனை சங்கடமா ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரேட்டு திரும்புறவரு மறுபடியும் திரும்பி அண்ணனை பாக்குறாரு. அண்ணே, குமார் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு, அது மிகப்பெரிய தப்பு தானே, அது மன்னிக்க முடியாத தப்பு. அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கண்ணே அப்படின்னு கண்ணீரோட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு சக்தி. முத்துவேல் அப்படியே யோசனையோட பெட்ல தலையை திருப்பிட்டு இருக்க. வடிவ அதை விட யோசனையோட, இவர் மன்னிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடையில பாண்டியனும் சரவணனும் இருக்காங்க. சரவணன் ஏதோ பேக் பண்ணிட்டு இருக்க, பாண்டியன் ஏதோ பயங்கர யோசனையில இருக்காரு. சரவணன் பெட்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க. சரவணன் ஒரு பார்வை பார்த்துட்டு இலை சரவணனை கூப்பிடுறாரு. அவர் உடனே அப்பாங்கிறாரு. இங்க வாடான்னு கூப்பிட அவர் வர்றாரு. என்னக்குப்பான்னு கேட்டுட்டு இருக்கவே ஒரு கஸ்டமர் வர்றாரு. அது இல்லடா அப்படின்னு ஆரம்பிக்கிறவரு கஸ்டமர் வந்ததை பார்த்துட்டு அது என்னன்னு பாருடான்னு அனுப்பி விடுறாரு. என்னென்ன வேணும்னு சரவணன் கேட்க, நேத்து எள்ளு உருண்டை வாங்கிட்டு போனேன், என் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுதான் வேணும்னு ஒரே அடம். 2 பாக்கெட் எள்ளு உருண்டை, 1 பாக்கெட் கடலை மிட்டாய் கொடுங்கன்னு கேட்குறாரு அவரு. சரிண்ணே அப்படின்னு அந்த ஆர்கானிக் விவசாயி கார்த்தி அடுக்கி வச்சுட்டு போனதுல இருந்து சரவணன் எடுத்துட்டு இருக்க. பாண்டியன் அதை பாக்குறாரு. இந்தாங்கன்றவரு காசு அங்க கொடுத்துருங்கன்றாரு. வரேன்னு அவரு கிளம்புறாரு. பாண்டியன் அந்த பொருளைய பார்த்துட்டு இருக்க. அந்த கேப் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு சரவணன் திரும்ப, நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. இன்னொருத்தர் வர்றாரு. அண்ணே வணக்கம்னு சொல்ல பாண்டியன் முகத்தை நிமிர்ந்து பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஆர்கானிக் கார்த்தி தான். போறவரை ஒரு பார்வை பார்த்துட்டு இவன் வேற கரெக்டான டயத்துக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பாண்டியன் பார்க்குறாரு.
பரவாயில்லையே, முக்கால்வாசி வித்து போச்சு போலங்கிறாரு கார்த்தி. நான் தான் சொன்னேன்ல நம்ம தரோம் அப்படின்னு பெருமையா சொல்ற கார்த்தி, ஆமா நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களான்னு கேக்குறாரு. சரவணன் உடனே சாப்பிட்டேன், நல்லா இருந்ததுன்னு சொல்ல கார்த்திக்கு சந்தோஷமா இருக்கு. ஏண்டா ரொம்ப அவசியமா இப்ப இதை சொல்லி ஆகணுமா? ஏற்கனவே அவன் பொருளை வைக்கிறேங்கிறான், இனிமே இவன் இங்க கொட்டாயே போட்டுருவானே அப்படிங்கிற மாதிரி கடுப்பா பாக்குறாரு பாண்டி. எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு கார்த்தி. சலிப்போட தலையாட்டிட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு பாண்டியன். கஸ்டமர் கிட்ட கண்டிப்பா இந்த பொருளோட தரத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டீங்க, விளம்பரப்படுத்தி இருக்கவும் மாட்டீங்க, ஆனாலும் பரவாயில்லையே இம்பட்டு வித்துருக்கே அப்படிங்கிறாரு கார்த்தி. பாண்டி ஒரு சின்ன கடுப்போட, ஏன்பா உன் பொருளை விளம்பரப்படுத்துறது தான் என்னோட வேலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி சொல்லலைங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, ஐயோ அப்பா என்ன இந்த பையன்கிட்ட இப்படி சிறுசிறுன்னு பேசுறாரு என்ன பார்க்குறாரு சரவணன். ஆமா ஏன் நீங்க 2 பேரும் 2 நாளா கடையை திறக்கல அப்படின்னு கார்த்தி கேட்க பாண்டியன் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏய் எதுக்கு அதெல்லாம் உனக்கு அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க கடையை திறந்திருந்தா மீதியும் வித்திருக்கோம்ல அப்படின்னு அவர் கவலையை அவர் சொல்றாரு. ஏண்டா நாங்களே எங்களோட ஆயிரக்கணக்கான ரூபா பிஸ்னஸை விட்டுவிட்டு வியாபாரத்தை விட்டுவிட்டு வேதனையோடு இருக்கிறோம், நீ என்னடா 100க்கும் 500க்கும் இவ்வளோ பேச வந்துட்டேங்கிற மாதிரி பாண்டியன் பார்க்குறாரு. பாண்டியன் ஒரு மாதிரியா பார்க்க, நீங்களே ஃபோன் பண்ணி அடுத்த பேட்சை கொண்டு வர சொல்லியிருப்பீங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, டேய் சரவணனை கூப்பிடுறாரு பாண்டியன். அவர் அப்பாங்க வித்த பொருளுக்கான காசை கணக்கு போட்டு கொடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவரு சரிப்பாங்கிறாரு. ஐயோ காசெல்லாம் இப்போ வேண்டாங்க, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் எல்லாம் வச்சுட்டு போறேன், அப்புறமா மொத்தமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல, ஏன்பா தம்பி வித்த வரைக்கும் காசை வாங்கிட்டு போக வேண்டியதானேங்கிறாரு பாண்டியன். வாரம் வாங்கிக்கிறேங்க, அப்பதான் கணக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவரே பிசினஸை கண்டினியூ பண்ற முடிவை சொல்லிடுறாரு. அப்ப தொடர்ந்து உன் ஸ்வீட்டை பூரா இங்கே தான் வச்சு விற்க போற அப்படிதானேங்கிறாரு பாண்டியன். வியாபாரம் ஆகுது தானே, நீங்க 500 பொருள் வச்சிருக்கீங்க, அதோட இதுவும் இருக்கட்டுமே அப்படிங்கிற கார்த்தி அடுத்து எதையும் எதிர்பார்க்காம கொண்டு வந்த பையில இருந்து பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பொறுமையும் பிடிவாதமும் தொழில ரொம்பவே அவசியம், அதை கார்த்தி கரெக்டா கடைபிடிக்கிறாரு. கார்த்தி பொருளை எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்க பாண்டியும் சரவணனும் கார்த்தியவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து அடிக்க முடிச்சவர் இன்னொரு 3 நாள் கழிச்சு வரேன், அதுக்குள்ள எப்படியும் வித்துருவோம், அதுக்கு முன்னாடி ஏதாவது வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, 1/2 மணி நேரத்தில் கொண்டு வந்து ரீஸ்டாக் பண்ணிடுறேன் அப்படின்னு கார்த்தி சந்தோஷமா சிரிப்புமா சொல்ல பாண்டியனுக்கு இப்போ சிரிப்பு வந்துடுது. அப்படின்னு அவர் பார்க்க சரவணனை பார்த்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சிரிப்போட தலையாட்டுறாரு கார்த்தி. தம்பி எல்லாம் சரி, உன் பேர் என்னமோ சொன்னியே அப்படின்னு பாண்டியன் கேட்க, கார்த்திகேயன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, கார்த்தி, ஊரு கூட ஏதோ நாச்சியாபுரம்னு சொன்னல அதான் என்ன பாண்டியன் கேட்க, ஆமா அப்படின்னு தலையாட்டுறாரு கார்த்தி. லைட்டா சிரிக்கிற பாண்டியன், சரிப்பா என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்க, பிடெக் முடிச்சிருக்கேன்றாரு அந்த பையன். பாண்டியன் ஓ அப்படிங்க. சரவணன் ரொம்பவே ஆச்சரிய அதிர்ச்சியில, என்ன பிடெக் முடிச்சு பிசினஸ்ல இறங்கிட்டீங்கன்னு கேக்குறாரு. அதானே, ஏன் தம்பி இவ்வளவு படிச்சிருக்கீங்க, வேற ஏதாவது ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போயிருக்கலாம்லன்னு பாண்டியன் கேக்குறாரு. எதுக்கு இப்படி கடைக்கடையா வந்து ஸ்வீட் வித்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. கார்த்தி சின்ன சிரிப்போட, எல்லாருமே வேற வேலைக்கு போயிட்டா இந்த மாதிரி வேலையெல்லாம் யாருங்க பாக்குறது அப்படிங்கிறாரு கார்த்தி. தம்பி ரொம்ப நல்லா பேசுற நீ அப்படிங்கிறாரு பாண்டியன். வாயுள்ள பிள்ளை தானேங்க பிழைக்கும், சரி நான் வரட்டுமா அப்படின்னு கார்த்தி சொல்ல, சரிப்பா போயிட்டு வாப்பான்றாரு பாண்டியன். கார்த்தி அப்படியே பைய சுருட்டிட்டு திரும்ப அரசி அவங்க ஸ்கூல் பேக்கோட படி ஏறி வர்றாங்க. ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கார்த்தி கேட்க, அரசியும் நான் நல்லா இருக்கேன்றாங்க. கடைக்கு வந்தீங்களான்னு கேட்க, ஆமான்றாங்க அரசி. நல்ல கடைங்க, இவருமே ரொம்ப நல்ல மனுஷன்தான் அப்படின்னு கார்த்தி படக்குன்னு சொல்ல, ஏண்டா யார்கிட்ட யாரை பத்தி சர்டிபிகேட் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பார்க்க, ஐயோ எங்க அப்பா கிட்டயே வா அப்படின்னு அரசி சிரிப்போட பாக்குறாங்க. என் ஸ்வீட் எல்லாம் இங்க இருக்கு, வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க அரசி. சரிங்க நான் வரேன் அப்படிங்கிற கார்த்தி, வரேன் அப்படின்னு பாண்டியன் கிட்டையும் சரவணன் கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. வாங்கன்றாரு சரவணனும். அதுக்கப்புறம் கார்த்தி அவரோட வேலை தான் முக்கியன்ற மாதிரி பைய சுரட்டிக்கிட்டு வந்து வண்டியில வச்சுக்கிட்டு நிமிந்து கூட பார்க்காம வண்டி எடுக்கிறாரு. அவர் வண்டி எடுக்க, ஏன்பா அரசின்னு பாண்டியன் கூப்பிட அப்பாங்கிறாங்க. இந்த தம்பியை உனக்கு தெரியுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா ஒரு தடவை நான் ரோடு கிராஸ் பண்ணும்போது தெரியாம இவர் வண்டி முன்னாடி நான் விழ போயிட்டேன்ப்பா அப்படின்னு அரசி சொல்ல, ஓ அப்படிங்கிறாரு பாண்டியன். ஐயோ
கண்ணு முன்னு தெரியாம தான் வண்டி ஓட்டினானா அப்படின்னு சடக்குன்னு கோவப்படுறாரு சரவணன். உடனே அரசியும் வேகமா இல்லைண்ணே நான் தான் கவனிக்கல அப்படின்னு சொல்ல அப்படின்னு சரவணன் பார்க்க ஐயோ அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிற பாண்டியன், அரசி என்னமோ அந்த தம்பி இயற்கை விவசாயம் எல்லாம் பண்றாப்லையா, ஸ்வீட் எல்லாம் இங்க கொண்டு வந்து வித்து கொடுங்கன்னு வச்சுட்டு போறாப்ல, ஆனா பேச்செல்லாம் ரொம்ப நல்லா பேசுறான்பா அப்படின்னு பாண்டியன் ஒரு சின்ன பெருமையோடு சிரிக்க அப்படின்னு அரசியும் பாக்குறாங்க. அட அப்பா பாராட்டிட்டு இருக்காருன்னு சரவணன் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. அப்புறமா அரசி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அப்பான்றாங்க அவங்க. நீ என்னப்பா கடை வரைக்கும் அப்படின்னு கேட்க, அப்பா சும்மா வந்தேன்ப்பா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அப்படியே வந்துட்டு போனேன் அப்படின்னு அரசி சொல்ல, டேய் அரசிக்கு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது எடுத்து கொடுறாங்கிறாரு சரவணன்ட்ட. அப்பா அப்படிங்கிறவரு, அரசி இந்தா அப்படின்னு அந்த பையன் கொண்டு வந்த பாக்ஸில் ஒன்று ஓப்பன் பண்ணி இந்தான்னு நீட்டுறாரு. இதுதான் கொடுக்குறியா நீ அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, அரசி அந்த பாக்ஸை வாங்கி ஒன்று வாயில போட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் கோமதியும் ராஜியும் கிச்சனுக்கான வேலையை இதை பார்த்துட்டு இருக்க. மீனா ஆஃபீஸ் முடிஞ்சு பேக்கோட வர்றாங்க. வா மீனா அப்படின்னு கோமதி சொல்ல, உஷ் அப்பாடா அப்படின்னு பேக்கை வச்சுட்டு தளர்ந்து போய் ஒரு சேர்ல உட்காடுறாங்க மீனா. அக்கா என்னக்கா டயர்டா இருக்கீங்க, வேலை அதிகமா அப்படின்னு ராஜி கேட்க, மீனா ரொம்பவே சோர்வா, ஆமா ராஜி, சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெண்டிங் வேலையெல்லாம் இருந்துச்சுல்ல, அதையெல்லாம் முடிக்க வேண்டியதா இருந்துச்சு அப்படிங்கிற மீனா. உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு கேக்குறாங்க. ஓகே தான்க்கா, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாரு அப்படின்றாங்க ராஜி. சரின்னு மீனா தலையாட்டிட்டு இருக்கும் போதே அவங்க மொபைல் ரிங் ஆகுது. அவங்க அதை பார்த்துட்டு மூக்க தொடிச்சிட்டு இருக்க, யாருமா செந்திலான்னு கேக்குறாங்க கோமதி. மயிலக்காதான்றாங்க மீனா. ஓ அப்படின்னு கோமதி சொல்ல, இவங்க கால் அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாங்க. அக்கா சொல்லுங்க அக்கான்னு சொல்ல, மீனா எங்க இருக்க, ஆபீஸ்லயா அப்படின்னு மயிலு கேக்குறாங்க. இல்லக்கா வீட்டுல தான் இருக்கேன்ற மீனா ஓர பார்வையா கோமதியை பார்க்க, கோமதி என் கையில இருக்க வேலையை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு மீனாவைய பார்த்துட்டு இருக்காங்க. ராஜியும் வேலையை நிறுத்திட்டு இதுதான் கவனிக்கிறாங்க. பேசலாமான்னு மயிலு கேட்க, பேசுங்கன்றாங்க மீனா. இல்ல வீட்டுல நடந்த பிரச்சனையெல்லாம் இப்பதான் கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது அதை கேட்டு, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சா, ஓகே தானே அப்படின்னு மீனா கேட்க, ஓகே தான்க்கா அப்படின்றாங்க மீனா. ஆமா கதிர் எப்படி இருக்கான் இப்ப அப்படின்னு மயிலு கேட்க, நல்லா இருக்கான்றாங்க மீனா. ராஜி அத்தை எல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்களோ அப்படின்னு மயிலு கேட்க, ஆமா ஆமா எல்லாருமே பயந்துட்டோம்க்கா அப்படின்னு கோமதியும் ராஜியும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க மீனா. ஆனா இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மீனா சொல்ல, ராஜியோட அப்பாவுக்கு எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு மயிலு கேக்குறாங்க. நல்லா இருக்காரு. சரி நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க மீனா. இதோ நான் இப்ப கோவிலுக்கு வந்தேன், கதிரை பத்தி கேட்க தான் கூப்பிட்டேன்றாங்க மயிலு. சரி நான் வச்சிரவான்னு மயிலு சொல்ல, அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்றாங்க மயிலு. இந்த மாசம் நீங்க செக்கப் போகணும்லன்னு மீனா கேட்க, மயிலு எதுவும் சொல்லாம இருக்காங்க. எப்ப போறதா இருக்கீங்கன்னு மீனா கேட்க, மயிலு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. இங்கே கோமதியும் ராஜியும் அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், கேட்டே தான் ஆகணுன்ற மாதிரி அப்படியே ஷார்ப்பாக மீனாவையே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.